ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைகளோட துணியை எப்படி டீக்ளட்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கபோர்டில் இருக்க எல்லா துணியையுமே வெளியில் எடுத்து வச்சுக்கிறணும். நான் இப்போ இருக்க எல்லா துணியையுமே எடுத்து ஒரு பெட்ஷீட் விரித்து அது மேலே எல்லா துணியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலிருந்து நமக்கு தேவையான துணி என்னென்ன வேணுன்றதை பார்த்து நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கணும். நம்ம குழந்தைங்க சின்ன குழந்தைகளாக இருக்கிறப்ப நாம் தான் அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் வேண்டான்னு பார்த்து எடுத்து வைக்கணும். அதே இது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அவங்களுக்கு குத்துது, ஒரு மாதிரி கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் அதை அவங்க போடவே மாட்டாங்க. அப்படின்றப்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு நம்ம இடத்த தான் அடைக்குமே தவிர அதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம கழட்டி அந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் பெரிய குழந்தைங்க அதை போட மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுவாங்க. அப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம். குழந்தைகளோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் நம்ம கவரில் போட்டு வைக்க முடிஞ்சால் நம்ம கவரில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். அந்த கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் ஸ்டோனெல்லாம் கீழே விழுகாமல் செய்யாமல் நம்ம எடுக்கும் போது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் ஒரு கவர் போட்டு வைக்கிற மாதிரிக்க பார்த்துக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா அதிகமான ட்ரெஸ்ஸு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். தாத்தா பாட்டி அத்தை மாமா இந்த மாதிரி எல்லாருமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றப்ப குழந்தைகளுக்கு ட்ரெஸ் அதிகமாக சேர்ந்துடும். அதே மாதிரி நம்ம கபோர்டில் வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது. அதனால் நம்ம குழந்தைகளோட ட்ரெஸ்ஸை அடிக்கடி டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஃபேடானது, அவங்களுக்கு பத்தாதது, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நாம் தான் அடிக்கடி பார்த்து மந்த்லி ஒன்ஸாவது கிட்ஸோட கிளாத்தை டீக்ளட்டர் பண்ணணும். கண்டிப்பாக இன்னும் வேறு கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணணும். ஒரு மாதிரி எலாஸ்டிக் போனது, ஃபேடானது இதெல்லாம் நம்ம டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளோட ட்ரெஸ்ஸை பொறுத்தளவு 3 வகையாக பிரிக்கலாம். முதல்ல நாம் இப்போ போடக்கூடிய துணிகளை தனியாகவும், அதே இது அவங்களுக்கு அளவு பெருசாக இருக்கக்கூடியது இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து போடலாம் அந்த மாதிரி துணியை தனியாகவும், ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸை தனியாகவும் பிரித்து எடுக்கணும். அதே மாதிரி துணி நல்லா இருக்குது, கலர் ஃபேட் ஆகலை அந்த மாதிரிக்கு இருக்கிறப்ப நாம் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு டொனேட் பண்ணலாம். நம்ம டீக்ளட்டர் பண்ண துணிகளில் யூஸ் பண்ணவே முடியாதுன்றப்ப நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஏதாவது அழுக்குகளை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா டஸ்ட்பினில் போட்டுடலாம். நல்லா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருக்காவது கொடுக்க பாருங்கள். இல்லாட்டினா டொனேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கும் நம்ம காசு போட்டு எடுத்தோம், அந்த துணி வேஸ்ட்டாக போகுதே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்காது, சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா துணியுமே தனித்தனியாக பிரித்து மடித்து வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய 2-3 கவர் தான் இருந்துச்சு. அதனால் அந்த கவருக்குள்ளே கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் ஸ்டோன் விழுகாத மாதிரிக்க எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். என்னோடய குழந்தைக்கான வார்ட்ரோப்பில் 4 ரேக்கு இருக்குது. இந்த ரேக்கில் மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் நல்லா கிராண்டான ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி கொஞ்ச நாள் வச்சு போடக்கூடிய ட்ரெஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். 2வது ரேக்கில் பார்த்திங்கன்னா வெளியில் ஃபங்க்ஷன் போடுறப்ப போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். அது கீ ரேக்கில் பார்த்திங்கன்னா ரெகுலராக அவங்க அங்கன்வாடிக்கு போகிறாங்க, அங்கே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் எல்லாம் வச்சுருக்கேன். கீ ரேக்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேண்ட்டு, இன்னர் வேரு, டவலு, டிஷர்ட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் அடுக்கி பாருங்கள். உங்களோட கிட்ஸோட வார்ட்ரோப் எப்போவுமே நீட்டாக இருக்கும். நம்ம தான் அந்த வார்ட்ரோப்பை மெயின்டைன் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு ஏற்ற மாணிக்க நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.